ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் நல்ல டேஸ்டியான மொறுன்னு பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். உடச்ச கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, முழு கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை ஒரு பாத்திரத்தில் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துட்டு அதையும் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் இதுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு, அரிசி மாவு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தோன்னா முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா முதல்ல எடுத்து வெளியில் வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம அமுக்கும்போது மாவில் விரிசல் வரக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி முறுக்கு பிழியிற அச்சு எடுத்திருக்கேன். இதில் 3 ஓட்டை இருக்கக்கூடிய அச்சு எடுத்து உள்ளே வச்சுட்டு இதில் தேவைப்பட்டால் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு மாவில் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். கண்ணு கரண்டியை திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முறுக்கை பிழிஞ்சிட்டு அதோட ஓரங்களை ஒட்டி விட்டுருங்க. அப்போனா தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது முறுக்கு பிரிஞ்சு போகாமல் வரும். எண்ணெய் சூடானதும் முறுக்கை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. முறுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்குள்ளே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பொரிஞ்சதும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா முறுக்குகளையும் பொரித்து எடுத்தாச்சு. இது கூட நல்ல சூடாக கமன்னு இஞ்சி டீ குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. செஞ்ச உடனே காலியாகிரும். இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.